நீட் தேர்வு முறையில ஏதாவது மாற்றம் எடுத்துட்டு வரணுமா அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆமா அப்படின்றத தான் சொல்றாங்க. ஆனா ஆமா அப்படின்றப்ப இது அழுத்தம் திருத்தமா சொல்லி எந்த இடத்துல வந்து சேஞ்சஸ் வேணும் அப்படின்றத தெளிவா யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு கரெக்டா தகவலை வந்து ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் யூடியூப் சேனல் வந்து ஒரு ஃபேக்கல்டி பேசினாரு. அதுல அவர் சொல்றப்ப இந்த விஷயத்த நிறைய பேர் எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால என்னுடைய பங்களிப்பும் இதுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்றோம். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர் அகாடமி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னையில பிரம்மாண்டமா ஒரு ரிசல்ட் கொடுத்தே ஆகும்ன்ற வெறித்தனத்தோட, அதுவும் நிறைய பிள்ளைகள் இல்லாம ஒரு 20 ஸ்டூடெண்ட் தான் அந்த பேட்ச்ல சப்போர்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 12ல இருந்து 17 பேர் டீச்சர்ஸ் அண்ட் மென்டார்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை உத்வேகம் கொடுத்து அடுத்த லெவல் மோட்டிவேஷனை கொடுத்து கவர்மெண்ட் சீட்டை வாங்கியே கொடுப்போம் அப்படின்ற தீர்மானத்தோட இந்த பேட்ச் நடந்துட்டு இருக்கு. இந்த பேட்ச்ல உங்க குழந்தை ஜாயின் பண்ணி 2026ல சீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க 9384810298. இல்ல இந்த நம்பர் பிஸியா இருந்ததுன்னா 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி இம்மிடியட்டா நீங்க என்ன பண்றீங்க, கோர்ஸை பத்தி தகவல் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஃபியூ சீட்ஸ் ஆர் அவைலபிள். இதுல சீட் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு உத்தரவாதம் என்ன அப்படின்னா உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற உத்தரவாதம் இந்த ப்ரோக்ராம்ல இருக்கு. உங்க குழந்தை கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் எடுக்கிறதுக்கு நாங்க இருக்கோம், நீங்க ரெடியா அப்படின்றத செக் பண்ணிக்கிடுங்க. நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். நீட் தேர்வு முறையில மாற்றம் வேணும் அப்படின்னா என்ன மாற்றம் வந்து முக்கியமா தேவைப்படுது அப்படின்றப்ப நம்ம லாஸ்ட் இயர் நம்ம பார்த்துருக்கோம். பசங்களுக்கு வந்து 3 மணி நேரம் கொடுத்தாங்க. அதுக்கு முன்ன வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 மணி நேரம் 20 நிமிஷம் அடிஷனல் கொடுத்தாங்க. 180 கொஸ்டின் 200 கொஸ்டின்ஸ் வந்து இருந்ததுல 180 பண்ணா போதும். ஆனா போன வருஷம் பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த கொஸ்டின் வந்து குறைக்கப்பட்டது. தப்பு கிடையாது. ஏன்னா கோவிட் டைம்ல போர்ஷன்ஸ் வந்து ஃபுல்லா நடத்தல, அதனால வந்து ஃபுல் போர்ஷன் வேணும் அப்படின்னால ஆப்ஷன் கொடுத்துறது இருந்தது. இப்போ கோவிட்லாம் நார்மல் ஆயிடுச்சு, அதனால டைம் மாத்தணும்னு சொன்னாங்க. தப்பு கிடையாது. ஆனா என்ன ஆயிருக்கு அப்படின்றப்ப 2024 ஏகப்பட்ட குளறுபடிகள். 720 மார்க்கு பார்த்தா 67 ஸ்டூடெண்ட், திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சில பசங்களுக்கு டைம் பத்தலன்னு எக்ஸஸ் மார்க்கு, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து 67 ஸ்டூடெண்ட் எடுத்த அப்புறம் கோர்ட்டு கேஸ், அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் போன ஒரே கொஸ்டினுக்கு 2 ஆன்சரு, இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இவ்வளவு சிம்பிளா இருக்கிறதா, கொஸ்டின் பேப்பர் வந்து அவுட்டு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்ததுனால என்டிஏ மேல பல தரப்பட்டத்துல இருந்து ஒரு நெருக்கடி. என்ன சரியாவே என்டிஏ கண்டக்ட் பண்ணல. அப்ப என்டிஏ கண்டக்ட் பண்ணல அப்படின்றப்ப அதுக்கு என்னெல்லாம் மெஷர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு ஒரு கமிட்டி வந்து ராதாகிருஷ்ணன் சார் தலைமையில சொன்னாங்க. அதுல ஒரு விஷயம் அவங்க இன்சிஸ்ட் பண்ணது, பட் வந்து என்டிஏ வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆன்லைன்ல எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுங்க ஒண்ணு, 2வது 2 times எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னா. அப்ப இந்த எல்லாம் குளறுபடிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த சைடு இந்த சைடு பிரஷர் வந்ததுமே என்டி என்ன பண்ணிட்டாங்க, வாங்கடா உங்களுக்கு எப்படிதான் நீங்க அடுத்த வருஷம் எக்ஸாம்ஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டஃப்னஸ் ஒரேடியா ஒரு 60 கிலோ தூக்குற குழந்தைக்கு 600 கிலோ தூக்கி வச்சா எப்படி இருக்கும், தொப்புன்னு போட்டாங்க பாருங்க. பசங்க எல்லாம் நொடிஞ்சு போயிடுச்சு. அப்ப ஒரு எக்ஸாம்னா அந்த பேப்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு மாடல் கொடுக்கணும். மாடலே இல்லாம நீங்க கொடுத்தா எப்படி, இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு மாடலை வந்து குழந்தைங்க வந்து ஃபாலோ பண்ணி இதுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆயிட்டு வருது. திடீர்னு வந்து ஸ்டாண்டர்டை சேஞ்ச் பண்ணா அப்ப என்ன இங்க தேவைப்படுது அப்படின்றப்ப எப்படி என்ன கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு போப்பா, ஆனா கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு ரிலீஸ் த சாம்பிள் பேப்பர். இப்படிதான் மாடல் வரும், இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் இதுக்கு ஏத்த மாதிரி தான் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டை வந்து கொடுக்கணும். ஏன் சிபிஎஸ்சி கொடுக்கலையா? சிபிஎஸ்சி கொடுக்குறாங்க. பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடல் பேப்பர் கொடுக்குறாங்க, எப்படி சாம்பிள் பேப்பர் கொடுக்குறாங்க, எப்படி எக்ஸாம்ஸ் போர்டு எக்ஸாம்ஸ் முன்னாடி கண்டக்ட் பண்றோம்னு கொடுக்குறாங்க. இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஓகே, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் ஏன் கொடுக்க கூடாது? ஒண்ணு. 2வது ஒரு வருஷம் அட்லீஸ்ட் 2 டைம் கண்டக்ட் பண்ணா ஜெய் மெயின் மாதிரி. இப்ப ஜெய் மெயின் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேர்ம் வந்து நடந்தது ஜனவரியில 25ல. அந்த எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பயே பசங்க சொன்னாங்க பேப்பர் வந்து டிஃபிகல்ட் இருந்தது. அப்ப 2வது வாட்டி எழுதுற குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முடிச்சுக்கிட்டாங்க.
ஓகே இப்படிதான் நம்மளுக்கு பேப்பர் வருது, அடுத்த வாட்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு அந்த குழந்தைங்க வந்து முடிச்சுக்கிச்சு. அப்ப அந்த மாதிரி ஏன் வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்கு 2 வாட்டி எக்ஸாம்ஸ் வந்து பண்ணக்கூடாது? நீட்டுக்கு 2 எக்ஸாம் கொடுத்தா ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஜனவரியில வைக்கிறோமோ இல்ல பிப்ரவரியில வைக்கிறோமோ இல்ல மார்ச்ல வைக்கிறோமோ இல்ல ஏப்ரல்ல எப்படியெல்லாம் வச்சுட்டு போங்கப்பா. வச்சுட்டு ஒரு பேப்பரை கொடுக்குறப்ப ஒரு குழந்தை வந்து +2 முடிச்சுட்டு அந்த எக்ஸாம் எழுதுது, எப்படி பேப்பர்ன்றதை தெரிஞ்சுக்குது. சப்போஸ் அதுல வந்து வரல, 2வது பேப்பர்ல எழுதுது, அந்த பேப்பர்ல எந்த மார்க் ஜாஸ்தி வருதோ எடுத்துக்கலாம், எப்படி ஜெயி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஏன் கொடுக்க கூடாது? அப்ப இந்த மாதிரி கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் வரும், குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். 2வது வந்து தேவையில்லாம அடுத்த வருஷம் பாருங்க ஒரே வாட்டி எக்ஸாம் வச்சா இந்த அவ்வளவுதான் முடிஞ்சு போய் அதுல மார்க் எடுக்க முடியாம போயிடுச்சு. திருப்பியும் 1 இயர் பிரேக் பண்ணி ஒரு வருஷம் அந்த குழந்தை படிச்சு எழுத வேண்டியது இருக்கு. ஏன் இந்த நிலைமை வந்து என்டிஏ உருவாக்கணும்? 2 வாட்டி ஜேஇக்கு எக்ஸாம் வைக்க முடியுதுன்னா இதுல கூட பண்ண முடியும். ஜேஇ கூட 16 லட்சம் பேர் எழுதுறாங்க எக்ஸாம், இதுல 24 லட்சம் பேர் இருக்காங்க. ஏன் வைக்க கூடாது? சோர்ஸ் ஏன் இல்ல? நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்றாங்க. ஏன் QT எக்ஸாம்ஸ் வைக்கலையா? QT வந்து டிஃபரெண்ட் செக்ஷன்ஸ்ல வைக்கலையா? அந்த மாதிரி ஜேஇ டிஃபரெண்ட் செக்ஷன்ல வைக்கலையா? அந்த மாதிரி நீட்டுக்கும் வந்து டிஃபரெண்ட் செக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வைக்கலாமே, தப்பு கிடையாது. ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பசங்களுக்கு வந்து பாத்துக்க போறாங்க, தெளிவாக போறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறப்ப ஈஸியா பண்ணிட்டு போயிடாங்க. ஒரே வருஷத்துல 2 வாட்டி வரப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதே வருஷம் பண்ணிட்டு ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணாம போயிடலாமே. இப்ப கூட இந்த வருஷம் 2025 எக்ஸாம்ஸ் வந்து பசங்க டஃப்னு சொல்லல, எனக்கு கொஞ்சம் டைம் பத்தாம போயிடுச்சு, இந்த மாதிரி நான் பிராக்டிஸ் பண்ணாம விட்டுட்டேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் தெரியுது, நானும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி போன வருஷம் எல்லாம் கொஸ்டின்ஸ் இருந்தோ அந்த மாதிரி ஒரே நிமிஷத்துல ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணேன், இந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும் தெரிஞ்சிருந்தா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி ஆயிட்டு இருப்பேன், நான் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்து செகண்ட் டைம் எக்ஸாம்ஸ் ஜூன்ல வைக்கிறது ஒரு எக்ஸாம், ஏப்ரல்ல ஒரு எக்ஸாம் வச்சு டக்குனு ஈஸியா அடிச்சுட்டு போயிருப்பானே. அப்ப ஏன் பசங்களோட வாய்ப்புகளை வந்து இந்த மாதிரி பறிக்கிறாங்க என்டிஏ அப்படின்றத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இது என்டிஏ சிந்திக்கணும், என்டிஏ வந்து கண்டிப்பா இதை வந்து சிந்திக்கணும், மத்திய அரசு இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். பசங்களுக்கு 2 வாட்டி எக்ஸாம்ஸ் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அப்ப ஏன் இதுல வந்து கொஞ்சம் பசங்களுக்கு இந்த காம்படிட்டிவ்ல உள்ள போறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகளை எடுத்துட்டு வந்து கொடுக்க கூடாது அப்படின்றதா மாணவர்களோட கோரிக்கையா இருக்கு, பெற்றோர்களுடைய எண்ணமாவும் இருக்கு. இத உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய குறிக்கோள். இத நீங்க என்ன பண்ணணும், யாரெல்லாம் 11th 12th முடிச்சு நீட்டு எழுதணும்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ, எழுதி முடிச்சாங்களோ எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவங்க பேரண்ட்டுக்கு பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கு பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கு பண்ணுங்க. இது என்டிஏக்கு போய் சேர்ற வரைக்கும் கொஞ்சம் இந்த தகவலை அடுத்த லெவலுக்கு போற வரைக்கும் கொஞ்சம் என்ன பண்ணீங்க, ஷேர் பண்ணி விடுங்க. RGR அகாடமி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ரொம்ப முக்கியம். அடுத்த வாட்டி நம்ம எதனா கண்டென்ட் போடுறப்ப உங்களுக்கு வந்து சேரும். நிறைய பேர் வந்து பாக்குறீங்க, திருப்பி உங்களுக்கு அந்த கண்டென்ட் எப்படி வரும்? சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வரும். நல்லா இருக்குன்னு நிறைய பேர் வந்து கால் பண்ணி பேசுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. 10% தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாக்குறாங்க, 90% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. அப்ப இந்த டீடைல் நிறைய பேருக்கு போகணும் அப்படின்னு உங்களுடைய எண்ணம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடணும். கீழே ஒரு ஹைப் பட்டன் வேற இப்ப கொடுத்துருக்காங்க பாருங்க யூடியூப்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஐப்பு வந்து கொடுத்து அது பாயிண்ட்ஸ் கொடுத்தேன்னு வச்சுங்க, இன்னும் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து போய் சேரத்துக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. என்டிஏ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2 டைம் எக்ஸாம் பண்றதுக்கும் ஆன்லைன்ல எக்ஸாம்ஸ் கொண்டாடுறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை இந்த வீடியோ மூலமா கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு போய் சேர வேண்டியவங்களுக்கு இந்த வீடியோ செய்யற வரைக்கும் நீங்களும் என்ன பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.